ஹாய் கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிபி லிங்க் ரவுட்டரை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, மெயின் ரவுட்டர்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட மெயின் ரவுட்டர்லேருந்து ஒரு கேட்6 அதாவது லேண்ட் கேபிள் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஐஎஸ்பி ப்ரொவைடர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்து இந்த மாதிரி டிபி லிங்க் ரவுட்டரோட வேனுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ப்ளூ கலரில், அதில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ பவர் சப்ளைலாம் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அந்த எஸ்எஸ்ஐடி நேமும் பாஸ்வேர்டும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். டிபி லிங்க் அப்படின்னு போட்டு டிலிங்க்னா டிலிங்க்னு போட்டிருக்கோம், பின்னு கொடுத்துருக்கோம், அதுதான் வந்து பாஸ்வேர்டு. ஸோ அதை வந்து போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாகவே மொபைலில் இந்த மாதிரி ஒய்ஃபைலே காட்டும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ டிபி லிங்க் C829 5Gன்னு காட்டுதா, இதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பின் போட்டிங்கனாலே டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் டேரெக்டாக ஓப்பன் நெட்வொர்க்காக வந்துடும். இதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணி நேம் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எந்த வெப்பேஜ்னாலும் ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம்குள்ளே கூகுள் சர்ச் இன்ஜினில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐபியோடைய டீட்டெயில்ஸை பற்றி சொல்லும். ஸோ மேலே இருக்கிற வெப்பேஜ் இருக்குது, வெப் பார் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதில் தான் சர்ச் பண்ணணும். அதில் சர்ச் பண்ணால் தான் உங்களுடைய மோடம் டேரெக்டாக லாகின் ஆகும். இந்த ஆர்எல் டெக்ன்றது என்னுடைய மெயின் ரவுட்டர், அதாவது ஐஎஸ்பி ப்ரொவைடரோட ரவுட்டர். ஸோ அதிலேருந்து தான் எனக்கு நெட்வொர்க் வருதுன்றனால நான் 1.1 அப்படின்றத போட்ட உடனே எனக்கு மெயின் ரவுட்டரோட கனெக்ஷன் காட்டுது. இப்போ எனக்கு தேவை டிபி லிங்க்கோடையது. ஸோ டிபி லிங்க்கு 192.168.0.1 அப்படின்றத நான் கிளிக் பண்ணணும். அப்படின்னா இந்த ரெண்டு ஐபியில் எதனா ஒரு ஐபி தான் டிபி லிங்க்கோடையதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று கேட்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது புது பாஸ்வேர்டு தான், நீங்கள் ஆல்ரெடி பின் லாகின் பண்ணியிருக்கனால புது பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன வேணுமோ. இது வந்து மோடமுடைய லாகின், அதாவது டிபி லிங்க்கில் நீங்கள் வேறு எதனா மறுபடியும் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு தான் புதுசாக இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த பாஸ்வேர்டு தான். நான் லாகின் at 123 டிஃபால்ட்டாக போட்டிருக்கேன். போட்டோடனே இந்த மாதிரி ஒரு செட்டப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம்ன்றனால நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துக்கலாம், இல்லைனா பேசிக்காக போகிறது டைனமிக் ஐபி தான். டைனமிக் ஐபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி VLAN கேட்கும். இதெல்லாம் உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதோட தேர்ட் ஸ்டெப் போனீங்கன்னா இதுதான் மெயின் ஸ்டெப்பு. இதில் தான் வந்துட்டு ஒய்ஃபை நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறதுலாம் காட்டும். இப்போ ரெண்டு ஒய்ஃபை நேம் அவங்க காட்டுது. ஸோ டிபி லிங்க் 5G 2.4G இது ரெண்டு இருக்குது. ஸோ இந்த டிபி லிங்க் C829 ரெண்டு காட்டுது இல்லைங்களா. ஸோ C829 நான் இதை வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் அந்த நேம் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுன்னா நான் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ், அது குயிக் செட்டப் நீங்கள் டிபி லிங்க்குள்ளே போனோடனே வந்துடும். வந்தோடனே தேர்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை நேம் சேஞ்ச் பண்ணுறது தான். நான் இப்போது டிஃபால்ட்டாக நான் ஆஃபீஸ்ன்னு போட்டு 2.4G சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு 5Gக்கு வந்துட்டு 5Gன்றது எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஆஃபீஸ் அதின்னு போட்டு 5Gன்னு போட்டுடுறேன். பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் இப்போது 1லேருந்து 8 வரைக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு கீழே வந்துட்டு ரெண்டு இது காட்டும். ஐ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீகனெக்டட் டு த வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ்ன்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் உங்களால் நெக்ஸ்ட்டுக்கு போகவே முடியாது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நெட்வொர்க் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏன் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டனால நம்ம அகைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போது டிபி லிங்க்ன்றது எனக்கு கீழே காட்டுது பார்த்தீங்களா, இன்னும் அது கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஆஃபீஸ் 5Gன்றது ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ சேம் ஆஃபீஸ் 5Gயை கனெக்ட் பண்ணிட்டு 1லேருந்து 8 வரைக்கும் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு நான் கனெக்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த 5Gயில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ்வேர்ட் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக இதில் கொடுக்குறது தான். நீங்கள் இதில் நீங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த மாதிரி பேசிக்காக ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் ஒயர்லெஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக எஸ்எஸ்ஐடி நேம் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதிலே நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நீங்கள் இது மறுபடியும் எத்தனை தடவை வேணால் அந்த ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணி பேசிக்கில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பென் ட்ரைவ், இந்த ஒயர்லெஸ் கிளைண்ட்ஸு இதெல்லாம் வந்து எதுக்காகனா உங்கள் டிவைஸில் எத்தனை பேர் கனெக்டடாக இருக்காங்க. இப்போது இந்த மோடம் தான் வந்து இதோட ஐபி மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இப்போ ரீச் ஆகுது. அது என்னுடைய மொபைல் ஐபியாக இருக்கலாம், இல்லைனா அந்த சிஸ்டமோட மேக்காக இருக்கலாம். அதை வந்து இங்கே வந்து விசிபிளாக இருக்குது இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ நம்ம
லாக் அவுட் கொடுத்து முதல்ல வெளில போயிட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாஸ்வேர்ட் கேட்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நான் இப்போது லாகின் அட் 123 போட்டு லாகின் ஆகுதான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் லாகின் அட் 123 போட்டு லாகின் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம பின் போட்டால் ஆகலை, லாகின் அட் 123 போட்டால் தான் ஆகுது. ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.